வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி மார்க்கெட் லீவு. காலையில் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பிரைம் மினிஸ்டர் கொடுத்த எல்லா அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து பார்த்தோம் எந்தெந்த ஸ்டாக் வந்து எப்படி ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்குறோம். அது வரைக்கும் நம்ம எடுத்து போட்டு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்குறோன்னா அட்லீஸ்ட்டு ஓகே, ஏர்டெல் பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்குது. ஸோ அதனுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அண்டு மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ குட் ரெவென்யூ வந்திருக்குது. ஓகேங்களா? இதில் மெயின் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ப்ரொமோட்டர்ஸ் திரும்ப அவங்க வாங்கி வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பார்த்திங்கன்னா ஸோ ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல்லில் நல்லா மேலே போயின்னு இருக்குது. ஸோ 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களது நம்ம போய் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே குறைஞ்சிருந்தாலும் யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ப்ரொமோட்டர்ஸ் வந்து 48%, 87%லேருந்து 50% ஆகியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல சைன் தான். ஸோ அவங்களே வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு லாபம் இருக்கிறதால தான் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அண்ட் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வந்து ஒரு நல்ல அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஓகே, ஸோ இங்கே ஒரு 10,000 கோடி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம மாற்றி போடுவோம் சின்னதாக. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கோடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுவும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொமோட்டர்ஸும் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அதனால் என்னன்னா எஃப்ஐஐ ப்ளஸ் மற்ற இவங்க யார் சொல்ல இங்கே பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டு, இது பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டும் ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸோ இது நல்ல ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்கு ப்ளஸ்ஸு 1992 ரூபா போயின்னு இருக்குது. மார்க்கெட் கேப்பும் பார்த்திங்கன்னா 12 லட்சத்துக்கு போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் டேட்டா யூஸ் பண்ணுறோம், நிறைய ஃபோனில் பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் தான் மேலே போயின்னு இருக்குது. ஸோ அதனால் ப்ரொமோட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்குது, 200 மூவிங் ஆவரேஜும் மேலே போயிருக்குது. ஸோ இன்னும் இதை ரீச் பண்ணி இன்னும் இது வரைக்கும் போவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போயிருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 2100க்கு மேலே போயிட்டு போவோம். இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் இறங்குனது கூட மறுபடியும் லாபம் சம்பாரிச்சு கொடுத்து கொஞ்சம் திரும்பிக்க வந்து மறுபடியும் போயிருக்கிறான். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ எப்படியும் நிஃப்டி 50ல் இருக்கிறதால இது வந்து ஒரு குட் ரெவென்யூ கிடைக்கும். லாங் டேர்முக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அது வந்து எப்படி போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் மார்க்கெட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விப்ரோ என்ன நடந்திருக்குது. விப்ரோ பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் பைபேக் அப்புறம் பார்த்திங்கன்னா மோர் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ அதிலேருந்து அது வந்து கீழே விழ ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விப்ரோவில் ஸோ 200 மூவிங் ஆவரேஜ் கிட்ட நெருங்கி மறுபடியும் கீழே வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மோர் செல்லிங் ப்ரெஷரு, அதுக்கப்புறம் அவங்க வந்து பைபேக் பண்ணதுலேருந்து தான் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்து மறுபடியும் வந்து கீழே வந்து மறுபடியும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது மேலே போகுதா கீழே வருதான்னு. ஸோ மேலே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் லாபம் தான். இல்லாட்டி இங்கே வந்ததுன்னா ஸோ வெயிட் பண்ணி இங்கே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொறுத்து இருந்து. ஸோ இது வாங்கி வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஓகேங்களா ஒரு 200 அந்த மாதிரி. ஓகே,
ஸோ இதனுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 37%, 38% இறங்கியிருக்குது. பார்த்தீங்கன்னா எப்போத்துலேருந்து 2025 12 டிசம்பர்லேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 38% இறங்கியிருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு இருக்கிறவங்க, ரொம்ப நாள் விட்டு வைக்கிறவங்க வாங்கலாம். ஸோ இப்போது வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கி வச்சுக்கலாம் அதை. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேங்க்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேங்க்லேயே வந்து டாப்பில் இருந்தவங்க. ஸோ போஸ்ட் மெர்ஜருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹை லோனு கொடுத்து ஹை டெபாசிட் வாங்கி லோனு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது ஒன்று. ப்ளஸ் இந்த மெர்ஜிங் நடந்தது, இது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கீழே விழுந்தது. ஸோ இப்படி கீழே இறங்குனது இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க எப்படியோ இப்போ என்ட்ரி ஆகிறவங்களுக்கு நல்ல ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல காம்பவுண்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப லோவில் இறங்கி இருக்குது. ஒரு நல்ல ஒரு பேங்க்காக இருந்தவங்க தான் அவங்க. ஸோ என்ன சொல்கிறது, பணக்காரன் என்ன வாழ்ந்து கெட்டவன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதையாக நல்லபடியாக மேலே இருந்தவன் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கான். பட் இங்கே இருந்தாலும் ட்ரை பண்ணி கொஞ்சம் பேருக்கு லாபம் சம்பாரித்து கொடுத்து திருப்பி இப்படி போயிட்டு இப்படி வந்து இருக்கான். ஸோ இங்கே கீழே போயிட்டு இருக்குது. ஸோ என்ட்ரி கொடுக்குறவங்க இப்போ கொடுக்கலாம், இல்லாட்டி வெயிட் பண்ணி பார்த்து எவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இங்கே வாங்கினவங்களாம் தான் கஷ்டம். ஓகேங்களா. அட்லீஸ்ட்டு கொஞ்சம் தூரம் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். இனி வரப்போகிற காலத்தில் மேலே வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே நம்ம இருப்போம். ஓகேங்களா. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இங்கே என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எஃப்ஐஐ குறைச்சிருக்கிறான். பட் 44லேருந்து 41, ஆனால் நம்ம ஆளுங்க 40லேருந்து 41 வந்து டிஐஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க தான் போட்டு அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் வைஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு கம்பெனி தான் இதுக்கு முன்னாடியும். ஸோ டிவிடெண்டும் இவ்வளோ கொடுத்துருக்கான், 1.79%. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் இறங்கி இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட் கொடுக்குறவங்க கொடுக்கலாம். ஓகே. குவார்ட்டர்லி ரிசல்ட்லையும் நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட் வந்து கம்மி. இங்கே பார்த்தீங்கன்னா இயர்லியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக காமிக்கும், 79,000 க்ரோருக்கு. பட் குவார்ட்டர்லியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது இந்த மெர்ஜரு, இதனால் கொஞ்சம் அது அடி வாங்கியிருக்குது. பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். 200 மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வந்து திரும்பி மறுபடியும் போகிறானா, இல்லாட்டி போவானு. ஏன்னா இதை ட்ரை பண்ணியிருக்கிறான், இன்னமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. முன்னாடி இருந்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இல்லை இங்கே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி புது என்ட்ரி பண்ணுறவங்க இங்கே பண்ண முடியும். பண்ணால் கொஞ்சம் மேலே போகும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெல் ரீசெண்ட் கரெக்ஷனு அண்ட் ப்ராஃபிட் புக்கிங்னால பார்த்தீங்கன்னா அது கம்மியாச்சு. இப்போ டிஆர்டிஓவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லேசர் சிஸ்டம், டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் வந்து புது டெக்னாலஜிலாம் வந்து அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணின்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேறு நம்ம பாரத பிரதமர் வேறு டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் புது டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகுது போல். அண்டு கோட்டக் மகேந்திரா பேங்க்கு, அதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லெஸ்ஸாக இருக்குது, மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் இருக்குது, அண்ட் லாங் டேர்ம் அசட்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் லாங் டேர்மில் வச்சுக்கலாம், அவங்கள்ட்ட நிறைய அசட்ஸ் இருக்கிறதால. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் இன்டர்னலாக ரொம்ப சேஞ்சஸ் நடந்தது, அதனால் அது வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குது. பிஎல்லும் பார்த்திங்கன்னா இப்போது அவர் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே போகிறதுக்கு பார்க்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐடிசி நம்ம சொல்லவே தேவையில்ல, எதனால போச்சுன்னு சொல்லிட்டு மேஜர் எக்ஸஸ் டியூட்டி போட்டாங்க. ஸோ எஃப்ஐஐ செல்லிங்கு, அப்புறம் ஹை டிவிடெண்ட் இது. பட் இப்போ நடந்தது வந்து எதனாலனா எக்ஸஸ் டியூட்டி போட்டாங்க, எஃப்ஐஐயை ரொம்ப செல் பண்ணி விட்டாங்க. அதனால் ஐடிசி வந்து தரமட்டமாக படுத்து ரொம்ப காலமாக ஆகுது. ஸோ அதனுடைய நிலவரம் அந்த மாதிரி இருக்குது கதை. ஸோ ஐடிசி பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ 83லேருந்து இங்கே குறைச்சிருக்கிறாங்க, டிஐஐயும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து குறைஞ்சிருக்குது. ஈவன் குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே.
ஆனால் டிவிடெண்ட் ஒரு அது இருக்கவே கொஞ்சம் போயிட்டுருக்குது. மற்றபடி ஐடிசிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஸோ இப்போதைக்கு இது மேலே வந்தால் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல கம்பெனிக்கு நம்ம போடுறோன்ற பேர் போய் இப்போ அது மாதிரின்னு ஆகிப்போச்சு. பட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க அவங்க. இன்னும் கொஞ்சம் 52 வீக் லோவில் போனாலும் இவங்க எஃப்எம்சிஜியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த சிகரெட்லேருந்து குறைச்சா இன் ஃப்யூச்சரில் எக்ஸஸ் டியூட்டியில் வந்து தப்பிச்சிடலாம். ஏதாவது ஃபைன் போடுறாங்க, வரி போடுறாங்க சிகரெட்டுக்கு அப்படின்னா கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வரலாம். அதனால் இப்போது இங்கே இருக்கிறாங்க. ஸோ எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்ல ஒரு பட் கேஷ் வைஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. அதனால தான் டிவிடெண்டும் கொடுக்குறாங்க, டெப்ட் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் தாக்கு பிடிச்சின்னு இருக்குது. இல்லாட்டி இந்த ஐடிசி வாங்கினவங்களாம் கம்பெனி நல்லா இல்லை ப்ளஸ் இதுவும் வரி போட்டிருந்தாங்கன்னா தலையில் துண்டு போட்டுன்னு போக வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வார்னால டீசல் காஸ்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வால்யூமும் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு பார்த்தீங்கன்னா. அதனால் அவங்களால பட் பேஸுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ஜென்ரேஷன் தான் எல்லாருக்கும் வந்து தேவைப்படும். கரெக்டுங்களா? கோல் வந்து ஹை டிவிடெண்ட் ஸ்டாக் தான். இப்போதைக்கு அது வந்து அந்த மாதிரி இருக்குது. பட் இன் ஃப்யூச்சரில் அது ஒரு மேலே எழுந்து வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? பட் கவர்மெண்ட்டு இதுக்கு உண்டான பவர் செக்டார்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஸோ இங்கே கீழே இறங்கியிருக்கிறான். ஸோ 200 மூவிங் ஆவரேஜே எங்கேயோ இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் தூரம் போனானு. ஸோ இங்கே 16%. ஓகேங்களா? 16% இறங்கியிருக்கான். ஸோ நம்ம பார்ப்போம் பொறுத்து இருந்து. இப்போது பிரதமர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை ஏற்ற மாதிரி மேலே போகுதா என்னன்னு சொல்லிட்டு மண்டே தான் பார்க்கணும். மேலே போகும்னு தான் நினைக்கிறோம். ஓகே, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மக்களே. இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மகாநகர் கேஸு ஒரு 18 ரூபா டிவிடெண்ட் தராரு. அண்டு இந்தியா ஜெலட்டின் அவங்களும் பார்த்தீங்கன்னா 18 ரூபா டிவிடெண்ட்டு என்ன சொல்கிறது 6 ரூபா டிவிடெண்ட் தராங்க. 18ஆம் தேதி வந்து இந்த ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு இது ரெண்டுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நல்ல ஒரு இது தான். கோட்டக் பேங்க்கு நம்ம பார்த்தோம், அதுவும் வந்து 200 கிராஸ் பண்ணி இருக்குது. ஸோ மகாநகர் கேஸு இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி போயின்னு இருக்குது. இவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா மேலே போய் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 52 வீக் ஹையே போக போகுது. ஸோ இதை தாண்டி கிராஸ் பண்ணி போகுதா இல்லை மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்து புல் பேக் ஆகுதான்னு பார்க்கணும். பட் இதை வாங்கினவங்களுக்கு ஒரு ஹாப்பி, சந்தோஷம். டிவிடெண்டும் கிடைக்குது, ஸ்டாக்கும் மேலே இருக்குது. இப்படியே ஒவ்வொரு ஸ்டாக்கும் என்ட்டா எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க ஜனங்க. ஸோ சரி, இறங்கி ஏறுறது தான் மார்க்கெட்டு, பட் தெரிஞ்சது தான். பட் இறங்குச்சுன்னா கொஞ்சம் ஏறுச்சுன்னா தானே நல்லது. அப்படி ஓகே, நல்லது மக்களே. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.